Good morning, Ram. Good morning, Jeevitha. Okay, Ram. First வந்து நான் உன்கிட்ட ஒரு question கேக்குறேன். உன்னை பத்தி டிஃபைன் பண்ண பார்க்கலாம் என்கிட்ட. என்ன பத்தியா? நான் ரொம்ப நல்லவன், வல்லவன், தங்கமானவன். கோல்டு, டைமண்ட். சரி போது நிறுத்து. தங்கம் கோல்டுன்னு அப்படியே எல்லா ஆர்னமெண்ட்ஸ் எடுத்து மாட்டிக்காத, சரியா? ஆக்சுவலா நீ நல்லவன்றது வந்துட்டு நீ சொல்ற பத்தியா, அதை வச்சுலாம் உண்மை கிடையவே கிடையாது. ஆக்சுவலா நீ பண்ற செயல்கள், நீ செய்யற செயல்கள்ல தான் நீ எப்படிப்பட்டவன்றது வந்து கரெக்டா தெரியும். ஸோ உன்னை விட பார்த்தா உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ வந்து யாரும் கேட்க தேவையில்லை. புதுசா பாக்குறவங்க வேணா உன்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பட் நல்லவனா கெட்டவனா? எனக்கு வந்து உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ சொக்க தங்கத்துல ஒரு கால்வாசி. சரி, ஓகே. அதுவே போதும். ஓகே, சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா? ஏதோ கருத்து சொல்ல வரீங்க, என்னன்னு சொல்லுங்க. எஸ், அதாவது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ். சோ நம்ம வந்து செய்யற செயலே பார்த்தனா மத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றது நம்மள பத்தி நல்லாவே தெரிஞ்சிரும். சோ வந்து நீ வெளியில ஒரு வர்க்குக்கு போனாலும் சரி, படிக்கிற இடத்துல போனாலும் சரி, சோ வந்துட்டு எல்லாமே அடக்க ஒடுக்கமா இருக்கணும்ன்றதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நல்லவன்னு சொல்லுவாங்க. நீங்க கரெக்டா சொன்னேரா. ஆரம்பமே ஒரு சூப்பர் கருத்து சொல்லிருக்கீங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் பேசலாம். பட் முன்னாடி நம்ம வியூவர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாமா? எஸ், நேயர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம். ஸோ ஜீவிதா, நம்ம நிகழ்ச்சியில் வந்து டெய்லி சூரியனை பற்றி ஏதோ ஒரு ஃபேக்ட் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு ஃபேக்டோட வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நிறைய லேயர்ஸால் ஃபார்மாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்லணும்னா 3 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் அண்ட் கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சூரியன் வந்து ஒரு பந்து மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுலேருந்து வந்து லைட்டும் வருது, ஹீட்டும் வருது. ஸோ லைட் எமிட் பண்ணக்கூடிய அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்பியர். அண்ட் வந்து ஹீட் எமிட் பண்ணக்கூடிய லேயர் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோஸ்பியர். கொரோனா வந்து அந்த மையப்பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, கோர். அதாவது ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா, அந்த கோர் வந்து கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். பரவாயில்ல, எங்க இருந்தோ வந்து படிச்சுட்டு ப்ரொடியூசர் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெரி குட். அதை வந்து அழகாக டெலிவர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸும் அதை வந்து புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனி ஹவ், சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைய நாளோட நல்ல நேரம், ராவகாலம், யமகண்டம், குளிகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான செக்மெண்ட் வரப்போது. பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 19/10/2015 திங்கட்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகன் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி பகல் 10:59 வரை சஷ்டி, பிறகு சப்தமி. பகல் 11:47 வரை மூலம், பிறகு பூராடம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. அமிர்த சித்த யோகங்கள் கூடிய சுபதினம். இன்று ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். ராம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொதுவாகவே கேர்ள்ஸை விட பசங்க தான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான் சொல்வேன். என்னங்க எப்படி சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் தாங்க ரொம்ப லக்கி. இப்போ பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், வேலைக்கு போகணும். கல்யாண வயசுல இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி தர மாட்டாங்க. நாங்களா போய் வீட்டில் போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வேணுமா தான் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. ஆனால் கேர்ள்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி ஜாலியாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவ்வளோ சிம்பிளாக சொல்லிடுறீங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுற பிளேஸில் வந்துட்டு கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி தான் கேர்ள்ஸும் பார்த்தீங்கன்னா ஒர்க் படிக்கும் போது கஷ்டப்படுவாங்க, அதே மாதிரி ஒர்க்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் கல்யாணம் வந்து ஜாலியான விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது வந்து நிஜமாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு, ஃபேமிலி மட்டும் இல்லாமல் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்டீஸ், ஸோ பக்கத்தில் நெய்பர்ஸ், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிடிச்சவங்களெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஃபேமிலிக்கு போய் அடாப்ட் ஆகுறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ வெளியில் நீங்கள் என்ன தான் வந்து கஷ்டமாக ஒர்க் பண்ணாலும், பட் வீட்டில் வேலை செய்கிற வீட்டு வேலை, அதாவது இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப
பெரிய விஷயம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரியலாகவே கஷ்டமான விஷயம். நீங்கள் சொல்கிறது ரொம்பவே உண்மை ஜீவி. அதாவது பிரிவு வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் தான். பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் கிடைச்சா வந்து இதெல்லாம் ஓரளவு டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட். ஓகே, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியிலேருந்து பிரிவு உணர்ச்சி அகல அப்படின்ற பாடலுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்கார். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்பிகையினுடைய அற்புதமான அன்பினை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அவள்தான் தேவிதான் எப்படி ஆகியிருக்கிறாள்? மனைவியாக இருந்தாள், தாயாக உயர்ந்திருக்கிறாள். அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். நான் எந்த இறைவனை வழிபாடு செய்கிறேனோ, எந்த எம்பெருமானை வழிபாடு செய்கிறேனோ, அந்த எம்பெருமானுடைய தாயாகவே இந்த சக்தி இருக்கிறாள் என்று சொன்னால் அதை தாண்டி நான் யாரை போய் வழிபட முடியும்? அவள்தான் எல்லோருக்கும் தலைவனாக இருக்கிறாள். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம். என் பராசக்தி, என் அம்பிகை, என்னுடைய அபிராமிதான் இறைவனுக்கே தாயான சூழ்நிலையிலே இருப்பதனாலே இவள்தான் எல்லா கடவுளரும் வழிபடக்கூடிய அறுசமயம் என்று சொல்லுகிறோமே அந்த 6 வகையான வழிபாடு. அந்த 6 வகையான வழிபாட்டிலே சக்திதான் எல்லோரும் வழிபடக்கூடிய மிகப்பெரிய தன்மை உடையவளாக இருக்கிறாள் என்பதனாலே நான் வேறு யாரை போய் சரணாகதி அடைய வேண்டும்? முன்னாலேயே நாம் ஒரு பாடல் பார்த்திருக்கிறோம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரைக்கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதேன். மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம், உன்னை தவிர நான் யாரை போய் வழிபாடு செய்ய போகிறேன் என்று கேட்பது போல இங்கே சொல்லுகிறார். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன். நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட தொண்டை செய்ய வேண்டும்? மெய்த்தொண்டு செய்ய வேண்டும். அந்த தொண்டு இருக்கிறதே சாதாரணமான விஷயம் இல்லை. தொண்டு என்று சொன்னாலே விளம்பரம் இல்லாமல் செய்வது. ஒரு பாடலிலே தான் சொல்லுவார்கள், தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு என்று சொல்லுவார்கள். தொண்டு இருக்கிறதே, அந்த தொண்டு என்பது வெளியிலே தெரியாத வேறு போல இருக்க வேண்டும். பல பேர் இந்த உலகத்திலே பக்தி பண்ணுகிறார்கள், தொண்டு செய்கிறார்கள். இந்த தொண்டு யார் செய்தார்கள் என்று தெரியாமலேயே பல பேர் செய்கிறார்கள். நான் கொடுத்ததை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொல்பவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். நான் செய்திருக்கக்கூடிய இந்த பணி, ஆலயத்திற்கு வருவதற்குள்ளாகவே வாசலை பெருக்கி சுத்தம் செய்து கோலமிட்டு எத்தனையோ பேர் சத்தமில்லாமல் சென்று விடுகிறார்கள். ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறைய அபிஷேக பொருள்களை வைத்துவிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய பேர் சென்று விடுகிறார்கள். ஒரு 1/4 லிட்டர் பாலை வாங்கி கொடுத்து விட்டு என்னுடைய அபிஷேகம்தான் இன்றைக்கு நடக்கிறது என்று மார்தட்டி கொள்பவர்களும் இருக்கிறார்கள். தொண்டு எப்படி இருக்க வேண்டும்? மெய்த்தொண்டு என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். மெய்த்தொண்டு என்று சொன்னால் இங்கே பொய்த்தொண்டு என்று ஒன்று மறைந்திருக்கிறது அல்லவா? பொய்த்தொண்டு என்றைக்குமே வெற்றி பெறாது. தொண்டு எப்படி இருக்க வேண்டும்? மெய்யாக, உளப்பூர்வமாக, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அங்கே பக்தி இருந்தால்தான் அந்த பக்தியின் மூலமாக அந்த தொண்டு செய்வதிலே நமக்கு தலைக்கணம் வராது என்று சொல்லுவார் காஞ்சி பரமாச்சாரியார். அந்த பக்தி இருந்தால் நாம் செய்வது இறைவனுடைய கருணையினாலே செய்கிறோம். ஆகையினாலே இந்த தொண்டை செய்வதன் மூலமாக எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்திலே பயன்பெறுகிறார்கள் என்ற ஒரு உயர்ந்த நிலையை நாம் இந்த தொண்டிலே வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், தொண்டு என்று சொன்னால் இந்து சமயத்திலே அது கிடையாது, இந்து சமயத்திலே பக்தி மட்டும்தான் என்று சொல்வார்கள். ஆனால் எத்தனையோ காலமாக நீங்கள் அபிராமி பட்டர் வாழ்ந்த காலத்திலே, அவர் படித்த காலத்திலே, அவர் செய்யுள் செய்த காலத்தை காட்டிலும் நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே போய் பார்த்தால் தெரியும். அருமையான தொண்டை 63 நாயன்மார்களும் செய்திருக்கிறார்கள். அப்பர் சுவாமிகள் இருக்கிறார்களே, அவர்கள் உழவாரப்படை என்று ஒரு படையே தன்னுடைய கையிலே 24 மணி நேரம் வைத்திருப்பாராம். ஏன் என்று சொன்னார், ஒரு ஆலயத்திற்கு சென்றால் அந்த ஆலயத்திலே
புல் பூண்டுகள் இருந்தால் தன்னுடைய உழவாரப்படையின் மூலமாக அதை சுத்தம் செய்துவிட்டு தான் கோயிலுக்குள்ளே போவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கோயிலுக்குள்ளே போவதே குப்பை போடுவதற்காகத்தான் போகிறோம். எல்லோரையும் நான் சொல்லவில்லை. இருந்தாலும் கூட ஆலயத்திற்குள்ளே சென்றால் நாம் நிச்சயமாக அங்கே விபூதியோ குங்குமோ கொடுக்கிறார்களோ அதை எடுத்துக்கொண்டு மீதம் இருப்பதை அங்கே இருக்கக்கூடிய தூண்களிலே போட்டுவிட்டு வந்து விடக்கூடாது. அதை என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய இடம் இருக்கிறது. அதற்காக சின்ன கப்பு வைத்திருக்கிறார்கள், அதற்காக கலன்களை வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு போய் மீதம் உள்ள விபூதியோ குங்குமத்தையோ அதிலே போட வேண்டும். பிரசாதங்களை வாங்கி கொண்டு கைகளை தூணிலே துடைத்து விட்டு வந்தால் நாளாக நாளாக அதிலே அழுக்கு ஏறி போய் விடுகிறது, எண்ணெய் பிசுக்கு வந்து விடுகிறது. விசேஷத்தின் போது அதனை நாம் சிறப்பாக சுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் உண்மையாக மெய்த்தொண்டு செய்பவர்கள் என்ன செய்வார்கள்? ஆலயத்திற்குள்ளே சுத்தம் செய்வதற்காகவே போவார்கள். ஆலயத்திற்குள்ளே சுத்தம் செய்வதே தங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக வைத்திருப்பார்கள். இறைவன் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக அபிஷேக தொட்டி இருக்கிறதே, அந்த அபிஷேக தொட்டியிலே இருந்து வரக்கூடிய நீர் இருக்கிறதே, அந்த நீர் வரக்கூடிய இடத்தினை கொஞ்சம் கூட வாசனையை துர்நாற்றம் அடிக்காமல் அந்த இடத்தை சுத்தம் செய்யக்கூடிய அன்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி அந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் இருக்கக்கூடிய இடம். மிக அழகாக அருணகிரிநாதர் சொல்லுவார் கந்தர் அனுபூதியிலே, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ என்று சொல்லுவார். எனக்கு அருளக்கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கிறாரே, அந்த சிவபெருமானுக்கே தாயாக கூடிய மாபெரும் பாக்கியசாலியாக என் தேவி இருப்பதனாலே இவள்தான் எல்லா கடவுளர்களுக்கும் தலைவியாக இருக்கிறாள். பிறகு நான் ஏன் போய் பிறரிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும்? பிறரிடத்திலே போய் நான் துவண்டு போய் ஏன் நிற்க வேண்டும்? எப்பொழுதுமாக நான் நிமிர்ந்து இருமாப்போடு இருக்கிறேன். எப்படிப்பட்ட இருமாப்பு? மிக அழகாக அப்பர் பெருமான் சொல்லுவார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான தலைவன் வெண் சங்க குடையோன் காதில் கோமார்க்கே நாம் சென்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினை குறுகினோமே என்று சொல்லுவார். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான தலைவன் சங்கரன் என்று சொல்லுவார். அப்படி தாமார்க்கும் குடியல்லாமல் இருக்கக்கூடிய தலைவன் சங்கரன் இருக்கிறானே, அந்த சங்கரனுக்கே யார் தாய் என்று கேட்டால் என் பிராட்டி தாய். என்னுடைய அருமையான பராசக்தி அபிராமி தாயாக இருப்பதினாலே நான் இருமார்ந்து இருக்கிறேன். இருமார்ந்து இருப்பன் கொலோ என்று சொல்வார் அப்பர் பெருமான். அப்படி இருமார்ந்து இருக்கிறேன். அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன். நான் துவண்டு போக மாட்டேன், நான் மெய்த்தொண்டு செய்கிறேன். யாரும் அறியாத வண்ணம் தேவியினுடைய திருப்பாதங்களிலே பக்தி செய்து கொண்டே அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதே என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை பலனாக நான் பெற்றிருக்கிறேன். அடியார்களை பார்த்தால் புன்முறுவல் பூக்கிறேன், அவர்களுக்கு அன்னம்பாலிக்கிறேன், அவர்களுக்கு தேவையான வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கிறேன், அவர்களுக்கான உருத்திராக்கங்களை எடுத்து கொடுக்கிறேன். அப்படி அடியார்கள் எங்கிருக்கிறார்களோ அவர்களுக்கு தொண்டு செய்வதே என்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு என்ன வேண்டும்? தேவியே, நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய நித்திய அடிமையாக இருக்கிறேன். ஆனால் நான் துவண்டு போக மாட்டேன். நான் ஒரு காலமும் துவளாமல் உன்னுடைய திருப்பாதங்களிலே பக்தி செய்வதனாலே நான் என்றும் இருமாந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி இருமாந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை எது அளித்திருக்கிறது என்று கேட்டால், என்னுடைய தேவியினுடைய முழுமையான அருளை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே தான் சொல்லுவார், அறிந்தேன் எவரும் அறியாமறையே அறிந்து கொண்டு என்று சொல்லுவார். எப்படி இருக்கிறாள் தேவி என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், எவரும் அறியாமறையை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு பாடலை மிக அழகாக சொல்லுவார், என்ன செய்திருக்கிறாள் தேவி, தேவி எப்படி இருக்கிறாள், தேவி எத்தன்மை உடையவளாக இருக்கிறாள் என்று கேட்டால், 2 பேர் தான் தேவியை புரிந்து கொள்ள முடியும். இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டவளை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்பதை நின்னை உள்ளவண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்று சொல்லுகிறார். அப்படி அவளை புரிந்து கொண்டு அவளுடைய திருவடிக்கே நான் செறிந்திருக்கிறேன், அவளுடைய திருவடியிலே நான் பக்தி பண்ணுகிறேன் என்பதனாலே தான் மிக அருமையாக பாடுகிறார். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளறியாவர்க்கு மேலை இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வமுண்டாகமே தொண்டு செய்தே என்ற அருமையான அபிராமி அந்தாதி பாடலை பிரிவுணர்ச்சி அகல என்கின்ற தலைப்பிலாக இந்த உலகம் முழுவதும் அன்பு செலுத்தக்கூடிய அருமையான வரத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாறி எந்நாளும் அன்பினாலே உலகத்தை வெல்வோம், அன்பினாலே உலகத்தை ஆள்வோம் என்ற மிகப்பெரிய அபிராமி அந்தாதி சிந்தனையை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஜீவிதா, நம்ம நிகழ்ச்சியில் வந்து புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆட் ஆயிருக்கு. அப்படியா? என்ன செக்மெண்ட்? என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ரத்னவேல் இருக்கார் இல்லையா, ஆமா. அவர் வந்து பிரபல ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ். அவர் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் பற்றி பேச போறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போன செக்மெண்ட்டில் சொன்னீங்க இல்லையா, அதாவது பிரிவு வந்து ரொம்ப கொடுமை, ஆமா. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேரை மிஸ் பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அந்த பிரிவு வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக நம்ம டாக்டர் ரத்னவேல் வந்திருக்கார். பார்த்துடலாமா? கண்டிப்பாக பார்த்துடலாம். ரிலேஷன்ஷிப், உறவு முறை. ரிலேஷன்ஷிப்பை ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஆகின்னு பிரிச்சுக்கலாம். ட்ரூங்கிறது உண்மையான ரிலேஷன்ஷிப். உண்மையான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன? நம்ம யார் கூட உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்னவா இருக்குமோ நிஜத்தை பிரதிபலிக்கிறது தான் உண்மையான ரிலேஷன்ஷிப். நம்ம என்ன நினச்சாலும் அதை சொல்லணும், நமக்கு என்ன பிடிச்சாலும் சொல்லணும், என்ன பிடிக்காட்டினாலும் சொல்லணும். அவங்க மேலே ஓரளவு கூட சந்தேகம் இல்லாத ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்தோம் அப்படின்னா எந்த மனுஷனும் பர்ஃபெக்டாகவே இருக்க முடியாது. எந்த மனுஷனுமே 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. எந்த மனுஷனுமே 100% கரெக்டாக இருக்க முடியாது. மனிதன் கடவுள் இல்லை. அப்போ ஒரு இம்பர்ஃபெக்ட் மேனை பர்ஃபெக்டாக நினைக்கணும், அவனாக நினைக்கணும். அவனோட சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷனையும் அது ஒரு சந்தோஷமாக நினச்சா தான் அந்த ரிலேஷன்ஷிப் சர்வைவ் ஆகும். அப்போ ட்ரூ ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று நம்மளாக இருக்கணும், நம்ம நினைக்கிறத பேச முடியணும், எதையும் மறைக்காத மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பர்ஃபெக்டாக நினைக்கணும். மூணாவது, நம்ம கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க 1000 மைல் தாண்டி கூட இருக்கலாம். 1000 மைல் தாண்டி இருந்தாலும் அவங்க நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அதுதான் ட்ரூ ரிலேஷன்ஷிப். பக்கத்துலேயே இருப்பாங்க, கூடையே இருப்பாங்க, எந்நேரம் நம்மளை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நமக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க, அவங்க நமக்கு ட்ரூ ரிலேஷன்ஷிப் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை. மனதளவில் எது நமக்கு சந்தோஷம் கொடுக்குதோ, எது நம்மளாக வைத்திருக்கிறதோ, இதுதான் ரிலேஷன்ஷிப்பினோட முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அம்மா புள்ள, அப்பா புள்ள, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், அண்ணன் தங்கச்சி, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சர்வை பண்ணுறதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் நல்ல தலை தோங்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் பாருங்கள். அதாவது எந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. நல்லா இருக்கிறதுக்கு பொசசிவ்னஸ், இதுதான் முதல் எதிரி பொசசிவ்னஸ். இந்த பொசசிவ்னஸ் இருந்தாலே சண்டை சச்சரவுகள். எனக்கு மாத்திரம்தான் அவர் சொந்தம், என்னையை விட்டு அவர் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாது, என்னையை விட்டு யார்கிட்டையும் அவர் பழகக்கூடாது, ஏன்ட்ட மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து எதுவுமே சாத்தியம் இல்லாதது, உண்மை இல்லாதது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடந்து போயிட்டு இருப்பாங்க, எதிர்த்து வர்றது ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தால் ஹஸ்பண்ட் சைட் அடிப்பார். இதை வந்து சிம்பிளாக எடுத்துக்கணுமே ஒழிய ஐயோ போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அண்ணனும் தங்கச்சியும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, அண்ணன் மாத்திரம் டிவியில் வர்ற எல்லாத்தையும் பார்க்கலாம், தங்கச்சி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அதுவும் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இந்த பொசசிவ்னஸ் வர ஆரம்பித்த உடனே சந்தேகம் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருது. சந்தேகம் பின்னாடி வர ஆரம்பிச்சோம்னா சந்தோஷத்துக்கு கேடு வர ஆரம்பிச்சிருது, ரிலேஷன்ஷிப்புக்கு கேடு வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த பொசசிவ்னஸ்ங்கிறத மாத்திரம் எடுத்து வெளியே தள்ளிட்டோம்னா நம்மளை மாதிரி சந்தோஷமான ஆட்களே இல்லை. ரெண்டாவது, பர்சனல் ஸ்பேஸ். எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, லவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடித்தமானதுன்னு ஒன்று இருக்கும்.
அந்த பிடித்தமானதுக்குள்ளே இல்லை எனக்கு இதுதான் பிடிக்கும், நீ இதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தற்காலிகமானதாக தான் இருக்குமே ஒழிய பெர்மனண்ட்டாக யாருமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாற்றிக்கிட முடியாது. குழந்தையிலேருந்து வளர்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கல்யாணம் பண்ணோம் அந்த 5 வருஷம் வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் நான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. அதையும் நம்ம உணரணும். நம்மளோட பர்சனல் ஸ்பேஸில் எப்படி அடுத்தவங்க வரக்கூடாதோ அதே மாதிரி அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃபுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும், இவருக்கு ஃபுட்பால் பிடிக்கும். எனக்கு வந்து ஃபுட்பால் தான் பிடிக்கும், நீ கிரிக்கெட் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த பர்சனல் ஸ்பேஸுக்குள்ளே போகக்கூடாது. அவங்களுக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஷிப், ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸு, அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம். அதையும் நம்ம கலைக்கக்கூடாது. எந்த கூட்டை கலைக்க ஆரம்பிச்சோமோ அந்த கூடு திரும்ப நிரந்தரமாக சேர்க்க முடியாது. இது வந்து ரெண்டாவது இந்த ட்ரூ ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு பைண்டிங் பாயிண்ட். அப்புறம் மனசு வந்து விரிவாயிரணும். அது நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹார்ட் வந்து விரிவாக இருக்கணும். இன்று இருப்பார் நாளை இல்லை, நாளை இருப்பார் நாளை மறுநாள் இல்லை. உங்கள் அப்பா இன்றைக்கி இருக்கார், உங்கள் அப்பா உங்கள் கண்ணு முன்னாடியே இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து இல்லாமல் போயிடலாம். உங்கள் அம்மா இன்றைக்கி இருக்காங்க, 4-5 வருஷம் கழித்து அம்மா இல்லாமல் போயிடலாம். உங்கள் தாத்தா இல்லாமல் போயிடலாம், பாட்டி இல்லாமல் போயிடலாம். அதே மாதிரி தான் நீங்களும் இல்லாமல் போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபும் இல்லாமல் போகிறாங்க, உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களும் இல்லாமல் போகிறாங்க. இன்று இருப்பார் நாளை இல்லை. இதை மாத்திரம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் சர்வைவ் ஆயிரும். நம்ம என்னமோ 3000 வருஷம் இருக்க போகிற மாதிரியும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், நம்ம நினச்சது தான் இருக்கணும், நம்ம நினச்ச மாதிரிலாம் எல்லோரும் மாறணும், பொசசிவாகவே நான் இருப்பேன், எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறது குறுகலான ஒரு மனவட்டம். அந்த மனவட்டம் விரியணும். மனவட்டம் விரியும் போதே நமக்கு நாளை இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம். இன்றைக்கி மாத்திரம்தான் இருக்குது, இன்றைக்கி மாத்திரம்தான் நிரந்தரம், நாளை நிரந்தரம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடணும். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் சர்வைவ் ஆகிறதுக்கு ஒன்று பொசசிவ்னஸை தூர எறிஞ்சிடணும், ரெண்டாவது பர்சனல் ஸ்பேஸை மதிக்க தெரியணும், மூணாவது நம்மளோட மனம் விரியணும், நாளை இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு திங்கிங் வரணும். இந்த 3 இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சர்வைவ் ஆக முடியும். சரி, இதெல்லாம் இருந்தோம் சில நேரம் பிரேக்கேஜ் ஆயிடுது, இதெல்லாம் இல்லாமல் சில நேரம் பிரேக்கேஜ் ஆயிடுது. அது ஒரு சிம்பிளாக பார்த்தோம்னா இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட 12-17% பீப்புள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. 1% 2% இருந்த இந்தியா இப்போ 17% வந்துட்டோம். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 50% ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி டைவர்ஸுக்கு போகிறாங்க, ஏன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நாள் நம்மளால் பாதுகாக்க முடியல அப்படிங்கிறது மனுஷனுக்கு என்னென்னா ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ். ஒரு லவ் பண்ணும்போது ரொம்ப வேகமாக நீ தான் எல்லாம், நீ தான் கடவுள், நீ தான் தேவதை, நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம். கல்யாணம் பண்ணி 3 மாதம் மயக்கத்தில் இருக்கோம். அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அது பழசாயிருது. பழசானோடனே மனுஷனோட சிந்தனை எப்படி ஆயிடுது, நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது வரைக்கும் உட்காந்து மணிக்கணக்காக ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பேசுகிறதே கிடையாது. வீட்டிலையே ஒரு ரூமில் அவர், ஒரு ரூமில் இவங்க. அதாவது பர்மனெண்ட் செப்பரேஷன் ஒரு பக்கம் ஒரு 17% இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பர்மனெண்ட்டாகவே செப்பரேட்டடாகவே இருக்கிறது. பர்மனெண்ட்டாக செப்பரேட்டடுங்கிறது சமூகத்துக்கு செப்பரேஷன் இல்லை, வீட்டுக்குள்ளே செப்பரேஷன். அது ஒரு 50% அப்படி தான் இருக்காங்க. அவர் ஒரு ரூமில், இவர் ஒரு ரூமில். இவங்க பேசுகிறதில்ல, அவங்க பேசுகிறதில்ல. இவங்களோட சந்தோஷத்தில் அவங்க கலந்துக்கிறதில்ல, அவங்க சந்தோஷத்தில் இவங்க கலந்துக்கிறதில்ல. ஏன் இந்த மாதிரி வருது? அதிகப்படியாக எதிர்பார்ப்பு, அதிகப்படியான சந்தோஷம் சின்ன அந்த ஒரு வயசுலேயே இருந்துட்டு அப்புறம் வேண்டாம் போதும் அப்படின்னு வெறுப்பாயிடுறது. அப்போது நம்ம மேலே தப்பு என்ன? நமக்கு வரக்கூடிய சலிப்பு. சலிப்பை நம்ம ஜெயிக்கணும். சலிப்பை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை நேசிச்சுமோ அவங்கள
நேசிக்கிறதுக்கு கற்றுக்கணும். திரும்ப திரும்ப நேசிக்கிறதுக்கு எப்படின்னு கற்றுக்கணும். திரும்ப திரும்ப நேசிக்கிறதுனா எப்படி? ஒரு சாப்பாடு நமக்கு பிடிக்குது, அதை 100 வருஷம் நமக்கு பிடிக்குதுல்ல. இல்லை நம்மளோட ஒரு பைக்கு நமக்கு பிடிக்குது, அதை நமக்கு 100 வருஷம் பிடிக்குதுல்ல. கார் இருக்குது, காரை 100 வருஷம் பிடிக்குதுல்ல. ஏன் நம்ம கூட இருக்கவங்கள பிடிக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வெறுக்க ஆரம்பிக்கிறோம்? ரிலேஷன்ஷிப்பில் சில இது வந்து தப்புகள் இருக்கலாம். தப்புகள் இல்லாமல் எங்கேயுமே எதுவும் இல்லை. நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் போகலாம். பட் அதையும் நம்ம நேசிக்க தெரியணும். நம்ம நேசித்த ஒருத்தங்க தப்பு பண்ணும்போது அந்த தப்பையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்ட தெரியணும். அந்த நேசிப்பை நம்ம விட்டுறக்கூடாது. இல்லை இவங்க முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களே அதே மாதிரி அவங்களும் நினைக்கலாம் நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லைன்னு. யாருமே அப்படி இருக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு பர்சனல் ஸ்பேஸ். எல்லாத்தையும் பேசிடுறது, எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பூராத்தையும் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், நான் வந்து தேசிங்க ராஜா, நான் உன்னை தூக்கிட்டு போய் நான் அப்படி வச்சுருவேன் இப்படி வச்சுருவேன், நான் நேராக உன்னை நிலாவுக்கு கூப்பிட்டு போயிடுவேன், இதெல்லாம் சும்மா பேசி பேசி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இல்லைன்னொன்னே காற்று இல்லாத பலூன் மாதிரி முழுக்க புஷ்ஷுன்னு ஆகி போயிடுது வாழ்க்கை. அப்போ பேசுகிறதெல்லாம் பொய் தான். பொய்யத்தான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பொய்யை கண்டினியூ பண்ணணும். நீ அழகாக இருக்கம்மா, இந்த சாரியில் நீ ரொம்ப நல்லா இருக்க, இந்த பேண்ட் ஷூட்டில் நீங்கள் நல்லா இருக்கீங்க சார், உங்களுக்கு இந்த வாட்ச் நல்லா இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சர்வைவ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ ரிலேஷன்ஷிப் சர்வைவலுக்கு, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டு போகிறதுக்கு நம்மளோட ஸ்பேஸை வந்து மெயின்டைன் பண்ண தெரியணும், பொசசிவ்னஸை குறைக்க தெரியணும், மனசு விரிவாகணும், பெரிய மனதாகணும். இருந்தால் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கடைசி வரை சர்வைவ் ஆகும். ராம், உனக்கு என்ன ஸ்பைசஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏலக்காய். வாவ், ஏலக்காய் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஏலக்காய் போட்டு ஏதாவது சமைக்காமல் ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அது நல்லாவே இருக்காது, ஏதோ ஒரு மிஸ் ஆகுதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் இந்த பாயசத்துக்கு ஏலக்காவை போட்டு எல்லாருமே இந்த ஏலக்காய்க்கு அடிமை. எனக்கு ஏன் ஏலக்காய் பிடிக்கும்னா, ஏலக்காய் டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காக டீ நிறைய குடிப்பேன், அதில் அந்த ஏலக்காய் போட்டால் அந்த ஃப்ளேவர் எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ ஏலக்காவை நம்ம இவ்வளோ லைக் பண்ணுறோமே, ஏலக்காவோட பெனிஃபிட்ஸ் உனக்கு தெரியுமா? பெனிஃபிட்ஸ் தெரியாது, பட் அதோட ஃப்ளேவருக்காக தான் நான் வந்து ஏலக்காய் சாப்பிடுவேன். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏலக்காய் நம்ம எதை போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோயேன், டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது டைஜஷன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு, அது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஏலக்காய்க்கு வந்து இப்படி ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இதே மாதிரி நிறைய மூலிகைக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற மூலிகை மருத்துவம் வந்து உயிர் அணுக்களை கூட்டுறது. உயிர் அணுக்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகளில் வந்து உயிரணுக்களே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த பழம் எடுத்தாலும் உயர் ரக பழங்கள், வெளிநாட்டு பழங்கள், விதையில்லா பழங்கள் சாப்பிட்டு விதை இல்லாமல் போகாதீங்க. எந்தெந்த பழத்தில் விதை இருக்கோ அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நமக்கு உயிரணுக்கள் கூடும். விதையில்லா பழங்கள் சாப்பிட்டோம்னா நமக்கும் விதை இல்லாமல் போயிடும். ஏன்னா அதில் எந்த ஒரு உயிரணுக்களும் இருக்காது. அவங்க வந்து உயிரணுக்களை எடுத்துட்டு தான் நமக்கு வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. விதையில்லா மாதுளை, விதையில்லா திராட்சை, விதையில்லா கொய்யான்னு இன்றைக்கி விதையில்லா மாம்பழமும் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா அடுத்து குழந்தையே பிறக்காது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை, இதுதான் பிரச்சனை. யாருக்கு பார்த்தாலும் அணுக்கள் இல்லை. அந்த கர்ப்பப்பையை வந்து முட்டைகள் வந்து சரியாக வெடிக்கலை, முட்டைகள் உற்பத்தி ஆகலை, அந்த உந்தி செல்கிற அந்த அணுக்கள், உயிரணுக்கள் வந்து இல்லவே இல்லைன்றாங்க. நிறைய பேருக்கு அணுக்களே இல்லை, அந்த விந்துக்களே இல்லைன்றாங்க. இந்த நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கி மருத்துவமனையில் லட்சக்கணக்கில் கொடுத்து பார்க்குறாங்க. இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி மாற்றுத்தாய் மூலயமா குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதுவும் இன்றைக்கி பிறக்காது. ஏன்னா அவங்களும் வந்து இன்றைக்கி நிறைய வந்து உயர் ரக பழங்களை சாப்பிட்றாங்க. உயர் ரக பழங்கள் எல்லாமே நம்ம வந்து கருவை அறுக்க பிறந்தது தான். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அது வந்து நல்லதை செய்யாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற பழங்களோ எல்லாமே கீழே தெருவில் கிடக்கும்.
அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ட முன்னோர்கள் வந்து 16 குழந்தை 18 குழந்தைன்னு கட்டுப்படுத்துனாங்க. அன்னைக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு வச்சாங்க. இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடே தேவையில்லை. ஏன்னா குழந்தைய பிறக்கிறது இல்லை, அப்புறம் எங்கே போய் குடும்ப கட்டுப்பாடு செய்கிறது? அந்த நிலைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு உயிரணுக்களே இல்லாமல் போயிடுது. உயிரணுக்கள் இல்லைன்னு குழந்தையே பிறக்க மாட்டுது. குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடுது. நிறைய பேர் வேலையை வேணாம், குழந்தை பெற்றுக்கிட்டா போதும் நிறைய மருத்துவமனைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கையில் பணம் நிறையா இருக்குது, என்ன சொல்லுவாங்க, பிள்ளை செல்வங்கள் இல்லை. முந்தி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வீடு இருக்குது, 4 வீடு இருக்குது, ஆனால் இருக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குது. வீடுகள் மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம குழந்தைகள் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லது. பிள்ளை செல்வங்கள் இருந்தால் தான் நம்ம வாழ்கிறதுலேயே புண்ணியம் இருக்குது. நம்ம வாழ்கிறோம்னா ஒரு அர்த்தம் வேணும். மனைவி மக்கள் எல்லாம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இருக்குது. இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அணுக்களே கிடையாது, குழந்தையே பிறக்கல. வீட்டில் வந்து ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தை வேணும். அரசு இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து வாழ முடியும். அரசு என்றால் குழந்தைய வந்து பிறக்கணும்னா இந்த அரச மரத்து இலை வந்து ரொம்ப பயனுள்ளது. அரசு அற்றுப்போகாமல் இருக்க, அரசுனா குழந்தையே இல்லைன்ற சொல்லே இல்லாமல் இருக்கணும்னா இந்த அரச மரத்தை சுற்றினாலே குழந்தை பிறக்கும். அரச மரத்தை சுற்றும் பொழுதே கர்ப்பப்பை சுத்தமாகும். அரச மரத்தை சுற்றும் பொழுது அந்த அரச மரத்துக்கு கீழே வந்து நிறைய உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுற நிறைய மூலிகையினுடைய காற்று அங்கே வந்து உங்களுக்கு சேரும். அதனால தான் அந்த காலத்தில் விநாயகரை கொண்டு போய் அரச மரத்தடியில் வச்சாங்க. விநாயகரை சுற்றுறன்னு சேர்த்து அந்த அரச மரத்தையும் சேர்த்து சுற்றும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை கிடச்சிச்சு. இந்த அரச இலையை பயன்படுத்தும் பொழுது, அரசுன்னா குழந்தை இல்லாமன்ற சொல்லுக்கே இடம் கொடுக்காது இந்த அரச இலை. அரச இலையை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அரசு அற்று போகாமல் இருக்கும். அப்போனா குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் அணுக்கள் கிடைக்கணும்னா அரச மரத்தினுடைய இலைகளை சாப்பிடலாம், பழங்களை சாப்பிடலாம், அதனுடைய பட்டைகளை சாப்பிடலாம். அரச மரத்தினுடைய எல்லா பாகமும் நமக்கு நன்மையை செய்யக்கூடியது, நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது. நமக்கு வந்து வம்சத்தை விளங்க வைக்கணும்னா அரச மரத்தினுடைய அடியில் போய் உட்காந்தா வம்சம் விளங்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை பிறக்கணும்னா அரச மரத்தடிக்கு போகணும். அரச இலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அணுக்கள் கண்டிப்பாக கூடும். அணுக்களே இல்லைன்றவங்களுக்கு 11 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு பெண்மணிக்கு நான் இதை சொன்னேன். அவங்க சாப்பிட்டு குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அப்போ அரச மரம் எவ்வளவு நன்மையை செய்யணும்னு பார்த்துங்க. அரசையில ஒரு 50 வருஷத்துக்கு முந்தின அரச மரத்துல இருந்து இளந்தளிரா எடுத்துக்கிறணும். இந்த இளந்தளிர் வந்து நிறைய நன்மையை செய்யும். 50 வருஷத்துக்கு முந்தின மரம் எல்லா கோயில்கள்லையும் இருக்கும். ஏன்னு கேட்டால் கோயில்களில் வச்சிருக்கிறத யாருமே வெட்ட மாட்டாங்க. வெட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் கோயிலில் வைக்கிறாங்க இந்த அரச மரத்தை. இதோட சேர்த்து அக்ரூட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து இமயமலை பகுதியில் கிடைக்கக்கூடியது அக்ரூட்டு. இது வந்து ஒரு பருப்பு எடுத்து, இது உள்ளே இருக்கிற கொட்டையை உடைச்சி ஒரு பருப்பு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 20 முட்டை சாப்பிட்டதுக்கு சமம். 20 முட்டை சாப்பிட்டா எவ்வளோ பலம் இருக்குமோ அவ்வளவு பலம் இருக்கும் இந்த அக்ரூட்டில். இதை முழுமையாக ஒரே நேரத்தில் ஒரு கொட்டையில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டோம்னா வயிற்றோட்டம் ஏற்படும். சிலருக்கு ஒத்துக்காது, 2-3 நாளைக்கு வயிற்றோட்டம் ஏற்படும். அதுக்கப்புறம் பயந்துருவாங்க. அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அக்ரூட்டை. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சூட்டை கிளப்பும், உள்ள அணுக்களை வந்து கூட்டக்கூடியது. அணுக்கள் கூட இது ரொம்ப நிறைய நல்லதை செய்யக்கூடியது. உயிரணுக்கள் கூட்டுறதுக்கு இந்த அக்ரூட்டு பருப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோடு சேர்ந்து முருங்கை விதையை வந்து நிறைய பேர் ஒரு சாதாரணமாக நினைப்பாங்க. முருங்கை விதையில் வந்து அதிகமான வந்து அணுக்களை கூட்டுற வந்து சத்துக்கள் இருக்குது. ஆண்களுக்கு அணுக்களை கூட்டணுமா, பெண்களுக்கு அணுக்களை கூட்டணுமா, கரு முட்டைகளை வளர்க்கணுமா, இந்த முருங்கை விதையில் நிறைய பயன்கள் இருக்குது. இந்த முருங்கை முத்திருச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடாங்க. முத்துனதுக்கு அப்புறமோ இதனுடைய விதைக்குள்ளே இருக்கிற பருப்பு எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. முருங்கை விதையை சாப்பிட உடல் உள்ள கொழுப்புகள் கரையும், உடல் முறுக்காக இருக்கும். நான் என்ன சொல்லுவாங்க, நல்லா வந்து வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. தேவையில்லாத கொழுப்புகள் கரையும். இந்த அடி வயிற்றில் கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடி பெருத்தது உத்தரத்துக்கு ஆகாதுன்னுவாங்க. ஏன்னா வயிறு பெருத்திருந்தா எந்த ஒரு இதுக்கும் சரிபடாது. அந்த வயிறை கரைக்கணும்னா முருங்கை விதையை, முருங்கை இலை இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அடி வயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரையும், அடி வயிற்றில் உள்ள கசடுகள் வெளியாகும். முருங்கை விதையை சாப்பிடும்போது அணுக்கள் கூடும். அணுக்கள் கூட்டுறதுக்கு இந்த முருங்கை விதையை பயன்படுத்தணும். முருங்கை விதையை பயன்படுத்தும் போது அணுக்கள் அதிகரிக்கும், எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை மில்லியன் இருக்குதுன்னு கேட்பாங்கன்னா 1 மில்லியன் கூட இல்லைங்கண்ணா, 85 மில்லியன் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். ஆனால் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 20 மில்லியன் இருந்தாலே குழந்தை பிறக்க வச்சுருவோம். அதுலேருந்து நாங்கள் பிரித்து எடுத்து ஊசியில் போட்டுருவோம்வாங்க. அதெல்லாம் விட இயற்கையாக வரணும்னா 85 மில்லியன் வேணும்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதோட வந்து பனை வெல்லம், கருப்பட்டின்னு சொல்லுவோம். கருப்பட்டி வந்து பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது. அதிக வீரம் உள்ள உடம்புல வந்து அதிக வீரம் வேணும், பலம் வேணும், ஞாபக சக்தி வேணும்னா கண்டிப்பாக பனை வெல்லம் சாப்பிடணும். எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்றவங்க தான் பனை வெல்லத்தை தேட மாட்டாங்க. உடம்புல எல்லா பலமும் வேணும்னா பனை வெல்லம் சாப்பிட்டோம்னா
ஞாபக சக்தி அதிகரிக்கும், உடல் வந்து இறுகும், தேவையில்லாத கொழுப்புகள் வெளியாகும், நல்ல சத்துக்கள் போய் சேரும், ரத்தம் வந்து சுத்திகரிப்பாகும். இது சுத்திகரிப்பு ஆக ஆக அவங்க உடம்புல வந்து நிறைய அணுக்கள் கூடும். இன்றைக்கி யாருமே நடக்கிறது கிடையாது. ஒருவேளை இதெல்லாம் சாப்பிடும்போது நடக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்கும். அப்போ நடக்கும்போது அணுக்கள் கண்டிப்பாக கூடும். அணுக்கள் கூடிச்சினாலே அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. உடல் வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். அணுக்கள் இல்லைன்னா அவங்க நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சோதா மாதிரி நடப்பாங்க. அவங்களுடைய நடையே ஒரு மாதிரி இருக்கும். வேண்டா வெறுப்பாக போவாங்க. எந்த ஒரு வண்டியில் போனாலும் வேண்டா வெறுப்பாக போவாங்க. இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க பாருங்கள், நேராக கொண்டு போய் வண்டியில் தான் முதல். ஏன்னா வீட்டில் சண்டைனா உனக்கு குழந்தை இல்லை, உன் குறைபாடால் தான் சொல்லுவாங்க. அந்த உன் குறைபாடை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க என்ன செய்வாங்க, அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி அவங்க திட்டினது தான் தெரியும், வண்டியை கொண்டு போய் நேராக வண்டியில் மோதி அவங்க இல்லாமல் போயிடுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை பொருளை வச்சு நம்ம மருந்தாக தயாரித்து இதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அணுக்கள் கூடும். அணுக்கள் கூடுனா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயிரணுக்கள் கூட கூட குழந்தை பாக்கியம் இயற்கையாக கிடைக்கும். இயற்கையாக கிடைச்சா தான் அதுக்கு வந்து அழகும் அறிவும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி செயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவும் உங்களுடைய அழகும் உங்களுடைய தன்மையும் எதுவுமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட விந்துக்கள். அது வந்து சொல்கிறது வந்து உங்களது தான் சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா அது வெளியிலேருந்து வந்ததால் நம்ம மூளையோ நம்மளுடைய செயல்பாடுகளோ அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அதனால் இயற்கையாக வேணும்னா இந்த மருந்தை இப்போ நம்ம தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். உயிர் அணுக்களை கூட்டக்கூடிய மருந்தை இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். இதுக்கு வந்து அரச இலையில் இளம் இலையை எடுத்துக்கிட்டால் போதுமானது. இந்த மாதிரி இளம் இலையாக எடுத்துக்கணும். 3 இலை போதுமானது. 3 இலையை வந்து நல்லா வந்து லேசாக அரைச்சிக்கிறணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். நல்லா கிளி காம்பு இல்லாமல் எப்படி இந்த நரம்பு இதெல்லாம் இல்லாமல் சிறுசாக பொடிசாக வந்து நறுக்கி போட்டு அரைச்சோம்னா தான் அரைப்படும். அதனால் மெல்லிசாக சிறு சிறு துண்டுகளை வந்து கிழித்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இளந்தளிராக இருந்தாக்கா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். கொஞ்சம் முத்துனதாக இருக்கிறதுனால நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து இந்த முருங்கை விதையை வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். முருங்கை விதையில் வந்து ஒரு 5 பருப்பு எடுத்துக்கிட்டால் போதுமானது. சின்ன பருப்பாக இருக்கிறதால 5 பருப்பு எடுக்கிறோம். 5 பருப்பும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். தோல் நீக்கிய முருங்கை விதை. அது முருங்கை விதைக்கு வந்து கடுமையான தோல் இருக்கும். அந்த கடுமையான தோலை வந்து இந்த மாதிரி உடைச்சி உள்ளே இருக்கிற பருப்பு எடுத்துருக்கு. இது கூட இந்த அக்ரூட்டு பருப்பினுடைய உள்ளே இருந்த பருப்பு எடுத்திருக்கோம். இதில் வந்து பாதி விதை அளவுக்கு எடுத்தால் போதும். அந்த அக்ரூட்டில் வந்து இது மாதிரி 3 மடங்கு இருக்கும். இதில் வந்து 3ல் 1 பங்கு எடுத்தால் போதும். அதுக்கு மேலே இதை அதிகமாக சேர்த்தோம்னா வயிற்றோட்டம் உண்டு பண்ணோம். அதிகமாக அணுக்களை கூட்டுறேன்னு சொல்லி நம்ம ஒரு கொட்டையில் இருக்கிற மொத்தத்தையும் சாப்பிட்டோம்னா நிறைய வந்து வயிற்றோட்டம் ஆகிடும், சூடு அதிகமாகிடும், நைட்டு தூங்க முடியாது, தூங்க விடாது. அதனால் நம்ம என்ன செய்வோம், செய்யாத தவறுகள்லாம் செய்ய தூண்டும். அதனால் அளவாக சாப்பிட்ணும். 3ல் 1 பங்கு எடுத்தால் போதும். 3ல் 1 பங்குக்கு மேலே அதிகமாக எடுத்துட்டோம்னா வயிற்றோட்டம் உண்டாகும். அது அதிகமாக வந்து மலம் வந்து அதிகமாக போச்சுன்னா கை கால் முட்டி வலிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வலி சரியாகிறதுக்கும் உடம்புல அதிக பலம் ஏறுறதுக்கும் மருந்து சாப்பிட சொன்னால் கொஞ்சமாக சாப்பிட்டா நமக்கு நிறைய பலன் கிடைக்காது. நிறையா சாப்பிட்டா நிறையா பலன் கிடைக்கும். ஒரே நாளில் நம்ம பெரிய ஆள் ஆயிடணும், ஒரே நாளில் அணுக்களை கூட்டிடணும். எவ்வளோ காசுனாலும் சரி நிறையா திம்பன் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் தொடவே மாட்டாங்க. ஏன்னா அப்படியே வயிற்றால் ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்காமல். அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. எல்லாமே அளவு முறை. அளவு மாறினா அமிர்தமும் நஞ்சா போகும். இதில் வந்து ஆட்டுப்பால் சேர்க்குறோம். ஆட்டுப்பால் வந்து ஒரு 150 மில்லி பால். மில்லி பால், ஆட்டுப்பால் அல்லது நாட்டு மாட்டு பால். இதை இதமான சூட்டில் வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இதமான சூட்டில் இருக்கிறப்ப இந்த மூலிகையும் சேர்ந்து காய்ச்சி எடுத்துடணும். எல்லாமே சேர்த்தெடுத்து அரைச்சி எடுத்த கூழ்.
விதை, அக்ரூட்டு, அரச இலை, இந்த மருத்துவ குணம் எல்லாம் சேர்ந்து இந்த பாலோடு சேர்ந்து கொதித்து இதமான சூடாக இருக்குது. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறலாம். இந்த பால் வேகும் போதே கருப்பட்டியை கண்டிப்பாக போடக்கூடாது. பனை வெல்லத்தை பால் சூடாகிட்டு இருக்கும்போது போட்டேன்னா பால் எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அருவருப்பு இருப்பாங்க. அதை நாங்கள் மருந்து நாசி நேராக குடிச்சிருவோம். புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு அது தனியாக பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். அதனால் கருப்பட்டியை அந்த பால் சூடு இதமான சூடு வந்ததுக்கப்புறம் தான் போடணும். அந்த கொதிக்க வைக்கிற பாலில் கண்டிப்பாக கருப்பட்டியை போடக்கூடாது. கருப்பட்டியை போட்டிங்கன்னா பால் தெரிஞ்சு பால் கெட்டு போயிடும். அந்த மருந்தும் கெட்டாமல் இருக்கும், ஆனால் மருந்து கெடாது. மருந்து கெடாமல் நமக்கு பார்க்கும்போது கெட்டா மாதிரி இருக்கும். அதனால் இதை வடிச்சிட்டு கடைசியில் வந்து பனை வெல்லம் போட்டு கலக்கி நம்ம இதை சாப்பிட்டோம்னா முழு பலனும் கிடைக்கும். முழு பலனும் கிடைச்சி உள்ள உயிரணுக்கள் வந்து கூட ஆரம்பிச்சிடும். இப்போ காய்ச்சி எடுத்த பாலை நல்லா ஆற வச்சு இதமான சூட்டில் தான் வந்து இந்த பனை வெல்லத்தை நம்ம சேர்க்கணும். ரொம்ப அதிக சூடாக இருக்கிறப்போ நம்ம வந்து பனை வெல்லம் போட்டோம்னாக்கா அந்த பால் வந்து தெரிஞ்சிரும். இது அணுக்கள் இல்லைன்ற ஆணும் பெண்ணும் வந்து 48 நாள் சாப்பிடலாம். பெண்கள் வந்து கருத்தரிக்கிற வரைக்கும் இந்த பால் கலந்த சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது அணுக்களையும் கூப்பிட்டும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை. ஆட்டுப்பாலில் இதை சேர்த்துருக்குறோம். நாட்டு மாட்டு பால் கிடைக்காது, ஆட்டுப்பால் கூட கிடைச்சிருது. இன்றைக்கி நாட்டு மாட்டு பால் கிடைக்கல. இதில் இதமான சூட்டில் தான் கலந்துருக்கு. இதமான சூட்டில் பனை வெல்லம் கலந்ததால் பால் கெடலை. இதில் வந்து முருங்கை விதை 5 விதை சேர்த்துருக்கோம். 3ல் 1 பங்கு தான் அக்குரூட்டு பருப்பு சேர்த்துருக்கோம். 3 அரச இலை சேர்த்துருக்கோம். இதோடு சேர்ந்து ஆட்டுப்பால் சேர்த்ததால் இது முழு சத்து. இது தினந்தோறும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும், அணுக்கள் அதிகரிக்கும், உற்சாகம் அதிகமாக இருக்கும். உடம்புல பார்த்திங்கன்னா புது தெம்பு இருக்கும். புத்துணர்ச்சி சொல்லுவோம். புத்துணர்ச்சி எங்கேருந்து வரும்? புது தெம்பு இருந்தால் தான் வரும். நீங்கள் போய் உட்கார போகும்போது எனக்கு முட்டியில் வலி, எனக்கு இடுப்பில் வலின்னா அதுக்கப்புறம் குழந்தைன்ற நினைப்பே இல்லாமல் போயிடும். இடுப்பு வலியும் முட்டி வலியும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நினப்பு இருக்கும். அந்த முட்டி வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரியாக்கக்கூடியது, அணுக்களை அதிகரிக்கக்கூடியது. இதை சாப்பிடும்பொழுது சாப்பிட்டிங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் நல்லா ஒரு புது தெம்பு இருக்கும், புத்துணர்ச்சி இருக்கும். புத்துணர்ச்சி இருக்கும்போது தினந்தோறும் சாப்பிட அதிக பலம் இருக்கும். அந்த உடம்புல சதை பிடிப்பு குறைஞ்சிக்கிட்டு போகிறவங்களுக்கு சதை பிடிப்பு சரியான அளவில் இருக்கும். தேவையில்லாத கொழுப்புக்களை கரைக்கும், நல்ல வந்து ஆரோக்கியத்தில் வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 48 நாள் சாப்பிட்டு பார்த்தா அணுக்கள் இல்லாதவங்களுக்கு மீண்டும் அணுக்கள் வந்திருக்கும். அணுக்கள் பாதி இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு 20 மில்லியன் தான் இருக்குன்னா அவங்களுக்கு 60 மில்லியனுக்கு போயிடும் 48 நாளில். இந்த மாதிரி தினந்தோறும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அது வந்து சரி செய்யும். இது எவ்வளோ நாள் வேணாலும் சாப்பிட்லாம், தவறு கிடையாது. சாப்பிட ஊக்கம் அதிகமாகுமே தவிர ஊக்கம் குறையாது. நடைப்பயிற்சி கண்டிப்பாக தேவை. நடக்கவே மாட்டேன், நான் எந்த ஒரு நடைப்பயிற்சியும் செய்ய மாட்டேன், எனக்கு வந்து அணுக்கள் கூடணும்னா கண்டிப்பாக கூடாது. நடக்க தான் அணுக்கள் கூடும், இருதயம் பலப்படும். இருதயம் வந்து நல்ல ஒரு துடிப்போடு இருக்கணும். இருதயம் மெதுவாக துடித்தாலும் தவறு, வேகமாக துடித்தாலும் தவறு. சிலர் சொல்லுவாங்க எனக்கு இதயம் வந்து அதிவேகமாக துடிக்குதுன்னு. அதிவேகமாக ஏன் துடிக்குது? நிறைய தவறு செய்கிறவங்களுக்கு அதிவேகமாக துடிக்கும். அதிவேகமாக துடிக்குதுன்னா நிறைய பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நிறைய பொய் சொல்கிறவங்களுக்கு அதிவேகமாக துடிக்கும், அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. அப்போ வந்து அதிக மன அழுத்தம் இருக்கும். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல அதில் அணுக்கள் இருக்கவே இருக்காது. நம்ம துயரமான எண்ணத்தில் நினச்சிட்டு போனோம்னா அணுக்கள் எல்லாமே செத்துரும். நம்ம நினைவுகள் நல்ல நினைவாக இருக்கணும். நமக்கு குழந்தை பிறக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் பிறக்கும், பிறக்காதுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதனால் நல்ல எண்ணங்களோடவே இருக்கணும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் தான் அணுக்கள் அதிகரிக்கும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல அழகான அறிவான குழந்தை பிறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
ஜீவிதா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை வந்து நம்ப மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராசி பலன்கள்லாம் சொல்கிறாங்கல்ல டெய்லி, இப்போ ஆமா. அதில் சொல்கிறது வந்து அவங்க நினைக்கிறது என்னன்னா, அவங்க சொன்னால் அன்றைக்கே நடந்துடணும். அவங்க என்ன சொல்லுவாங்க பேசிக்காக ராசி பலன்களில் பார்த்தீங்கன்னா, இதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் வீடு, காரு இதெல்லாம் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது ஆமா. அப்படின்னா, மேஜிக்காக உங்களுக்கு வீடோ காரோ வந்து இருக்காது. ஸோ அன்னைக்கே நடந்துராது. அன்னைக்கே நடந்துராது. நீங்கள் வந்து அது ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி, அதாவது டைம், பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அமைஞ்சிட்டு வருது. ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. பட் இது ஜோசியத்தை நம்பாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம் சொன்னார், ஆனால் வரலையே அப்படின்னு சொல்லி நம்பாமல் இருக்காங்க. பட் அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்கிறப்போ அதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. வெல் செட், சூப்பராக சொன்னாராம். அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 19ஆம் தேதி 10வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், வெளிவட்டாரத்து கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவதும், வங்கி அட்டைகளெல்லாம் பயன்படுத்தாமல் இருப்பதே புத்திசாலித்தனமான அமைப்பு. யார் விஷயத்திலும் தேவையில்லாத மூன்றாம் நபர்கள் விஷயத்தில் தலையிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு ஆளாகி கொள்ளாதீர்கள். எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக இருப்பது நன்மை தரும். சிறு கோபதாபப்படுவது கூட பெருமளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். எனவே வெளிவட்டாரத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொண்டாலே போதும். வெளிவட்டாரமாக இருக்கட்டும், பயணங்களாக இருக்கட்டும், எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவது மிக மிக நன்மையை ஏற்படுத்தி தரும். அவசரகதி வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தில் நிதானத்துடன் இருங்கள். சந்திராஷ்டமம் என்பது நமக்கு கொள்ளக்கூடிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம ஆட்படாமல் இருப்பதற்குண்டான தடைகளுக்கே எல்லாம் பெரும் அளவு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க காக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதாக விளையாட்டாக கூறுவது கூட உத்தியோகமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட சாதாரணமாக விளையாட்டாக கூறுவது கூட பெரும் பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். எனவே ரிஷபராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையுடனும் வண்டி வாகனத்தில் சிறிது கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்புமாக காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். அவர்களுடைய தேகாரகத்தில் சிறு உபத்திரம் கூட அலட்சியப்படுத்துவது பெரும் பிரச்சனையும் பெரும் தீராத உபத்திரத்தையும் ஏற்படுத்தி விடலாம். எனவே குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் மனவிட்டு பேசுங்கள். அவர்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். முடிந்த அளவுக்கு அவருடன் அவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு மாறுவதே உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோகமான அமைப்பு. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதுடன் தைரியம் தன்னம்பிக்கை வளர்வதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான யோகம், உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, உத்தியோகத்தில் உங்களுக்கு உபத்திரம் கொடுத்தவர்கள் கூட உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, தொலைதூர செய்திகள் நன்மைகள், பொது ஒப்பந்தங்கள் பெரிய அளவு அனுகூலங்கள், உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு மனதிற்கேற்றவாறு ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடி வயிற்றில் உபத்திரங்கள் ஏதேனும் காணப்பட்டால் மிக கவனமாக இருப்பதுடன் பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், பிள்ளைகளுடைய தேகாராக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய வண்டி வாகன அமைப்புகள் மிக நிதானத்துடன் இருப்பதும், கண்டிப்பாக கர்ப்பஸ்திரிகள் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பதும் பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் உத்தியோகம், வெளிவட்டாரம், தொழில் அமைப்பெல்லாம் அனுகூலத்தை பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. பணத்தட்டுப்பாடிலிருந்து பிரச்சனைகள் மனதூருடன் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். பூர்வீகத்தில் ஏதேனும் உபத்திரம் வந்தால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். ஒரு பரம்பரையாக உள்ள நோய் உபத்திரங்கள், இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்ற உபத்திரம் உள்ளவர்கள் இரத்தத்தில் கலந்துள்ள நோய்கள் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பெல்லாம் அனுகூலத்தை காணப்பட்டாலும் வாய் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பதே கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமான நாள். படிப்படியாக நல்ல முன்னேற்றம், வெளிவட்டாரத்தில் ஏற்றம், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் இடமாற்றம், சந்தோஷம் ஏற்படுவது, பதவி உயர்வு தடைகள் மீறி கிடைப்பதற்கு உண்டான அமைப்புகள், தொலைதூர செய்திகள், அரசமைப்பில் யோகங்கள், நல்ல விஷயத்திற்கு உண்டான சாத்வீகங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீர்வது, புது பொருள் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள், குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் திட்டமிடுதல் வெற்றி ஏற்படுவது, தெய்வ சேத்திரத்தில் விடுபட்ட தெய்வ சேத்திர வழிபாடுகளுக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய உன்னதமான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். வாக்கமைப்பில் மிக கவனமாக பார்த்து கற்றுக்கொண்டாலே நன்மை தரும். வெளிவட்டாரம், தொழிலமைப்புகள் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் தீராத கோபதாபத்துடன் பேசுவது சங்கடங்களை ஏற்படுத்திவிடும். மற்றபடி படிப்படியாக நல்ல முன்னேற்றம், தேன் தடவை வார்த்தையில் மிகப்பெரிய யோகம், நல்ல அமைப்புகள், குருவின் அனுகூலம் வாக்குஸ்தானத்திற்கு கிடைப்பதனால் இதமாக பேசுவது, இதமாக சொல்வது, மனது விட்டு பேசுவது, அனுகூலங்களாக இருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்கள் பேச்சுகள் இருந்தால் அவையே உங்களுக்கு வெற்றி கொடியாக்கக்கூடிய நல்ல அமைப்பை விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சர்ப்பங்களின் பாதிப்பு 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் உத்தியோகத்தில் சிறு தடைகள், உத்தியோகத்தில் கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கண்டிப்பாக அவசரகதியில் செல்லக்கூடிய பலவிதமான விஷயங்கள் உபத்திரத்தை ஏற்படுத்தும். எனவே நேரம் தவறாமை மிக மிக முக்கியமாக கடைபிடிப்பது நன்மை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது பெருமளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஏதும் தடைகள் இருந்தால் அம்மன் வழிபாடு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் அதில் உள்ள தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சுபவிரய பிராப்தம் காணப்படுவதனால் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அவை சுப செலவுகளால் மனதிற்கு சந்தோஷமே அனுகூலங்கள் காணப்படும். அசைப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் மனதார சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பிரிவினை கூட ஏற்படுத்தி விடலாம். எனவே உங்கள் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடோ உறவினர் தலையீடோ கூடவே கூடாது என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், நல்ல முன்னேற்றங்கள், சிறு சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், படிப்படியாக யோகம், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபமான நாள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூல பிராப்தங்கள், நல்ல முன்னேற்றங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் கௌரவம் கூறக்கூடிய நாள், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தில் உள்ள பெண்கள் பிள்ளைகளுக்கு சுபகாரிய தடைகள் அனுகூலங்கள் ஏற்படுவது, பெரிய அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பது, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பது, மனதிற்கு ஏற்றவாறு புதிய பொறுப்புகள் வருவது, நல்ல பல நாள்கள் உள்ள கனவுகள், தீராத பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்றம், உத்தியோகத்தில் இந்த தடைகள் நிவர்த்தி, எடுத்த காரியத்தில் ஜெயம், நல்லது அமைப்புகள், அனுகூல செய்திகள், படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவது, உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த உத்தியோக தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, பெரும் பொறுப்புகள் வருவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், வண்டி வாகன மாற்றங்களுக்கு உண்டான
முக்கியமான நாளாக மீனராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ராம், இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்து எல்லா செக்மெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தோன்னா 8 மணி ஆயிடுச்சு. ஸோ இளங்கதிர் காலை செய்திகளுக்கான நேரம் வந்தாச்சு. நம்ம கிளம்பலாமா? ஓகே, அதாவது வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராம் அண்ட் ஜீவிதா அந்த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.